ஹாய் நேயர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மயிலாப்பூரில் இருக்கிற நவகிரகங்களுக்கான கோயிலில் முதல் கோயிலான காரணீஸ்வரர் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். சென்னையில் 2 காரணீஸ்வரர் கோயில் இருக்குங்க. சைதாப்பேட்டில் ஒரு காரணீஸ்வரர் கோயில் இருக்குது. அதோட ஸ்தல வரலாறு தனி. காரணீஸ்வரர் கோயில்னு சொன்னால் எல்லாருக்கும் சைதாப்பேட் காரணீஸ்வரர் கோயில் தான் நினைவுக்கு வரும். ஆனால் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது மயிலாப்பூரில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் பற்றி. நான் இப்போ சொல்லி வர 7 சிவன் கோயில்களும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரே சிவன் கோயிலாக இருந்தது. காலப்போக்கில் தனித்தனி கோயில்களாக பிரிஞ்சிருச்சு. சரி, காரணீஸ்வரர் எப்படி உருவானாருன்னு பார்க்கலாம். திரேதா யுகத்தில் மயிலாப்பூர் மிகவும் ஒரு புனிதமான திருத்தலமாக இருந்தது. ரிஷிகள், முனிவர்கள் பல பேர் இங்கே தவம் செஞ்சு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மயிலாப்பூர் பகுதி கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டது. முனிவர்கள் யாகம் செஞ்சு தவம் பண்ணியும் வறட்சி போகலை. இந்த நிலைமை அவர்களை ஆழ்ந்து சிந்திக்க வச்சுது. மிகுந்த வருத்தத்தோட சிவனை நோக்கி ஆழ்ந்த தவம் செய்ய தொடங்கினாங்க. அவர்களோட பக்தியால் பரவசமடைந்த சிவன் பூமியில் இருந்து தானாகவே சுயம்பு லிங்கமாக வெளிப்பட்டார். அதுதான் இன்னைக்கு நாம் வணங்குற காரணீஸ்வரர். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சிவன்தான் காரணம்னும், இந்த பிரபஞ்ச நிகழ்வுகளுக்குமே சிவன்தான் காரணம்னும் உணர்த்துற விதமாக தான் சுயம்பா தோன்றினார். சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு போன்ற எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தான்னு சிவனே சொல்ல முனிவர்களின் துன்பம் தீர்ந்தது. வறட்சி அகண்டு மீண்டும் பூமி செழிப்பானது. முனிவர் வசிஷ்டருமே இந்த காரணீஸ்வரரை தரிசனம் செஞ்சிருக்காரு. அந்த கதையையும் இப்போ பார்க்கலாம். முனிவர் வசிஷ்டருக்கு அவர் மகன்களை இழக்க நேரிடுது. துக்கம் தாங்காமல் கடுமையான துயரத்தில் இருந்தார். ஞானத்தில் சிறந்து விளங்கினாலும் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் என்று சிந்தித்தார். அவர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது சிவன் அவர் தியானத்தில் தோன்றி தெற்கில் உள்ள மயிலைக்கு சென்று அனைத்திற்கும் காரணமான இறைவனை தரிசனம் செய்வாயாக, உன் அனைத்து சந்தேகங்களும் தெளிவடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி வசிஷ்டர் மயிலாப்பூருக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்கிறாரு. சிவன் அவர் முன் தோன்றி அருள் பாலிக்கிறாரு. வசிஷ்டரோட துக்கம் விலகி வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து ஆன்ம ஞானம் மற்றும் மன அமைதி வசிஷ்டருக்கு கிடைக்குது. மயிலாப்பூரோட வறட்சியை போக்கி செழிப்படைய செய்த காரணீஸ்வரர் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களோட வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பையும் சௌபாகியத்தையும் அருள்வாருன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் விக்ரம சோழரால் கட்டப்பட்டது. பின்னர் வந்த சோழர்கள் இந்த ஆலயத்தில் பல்வேறு திருப்பணிகள் செஞ்சிருந்திருக்காங்க. இந்த கோவிலோட அம்பிகையின் பெயர் பொற்கொடி அம்மன். இந்த கோயில் மயிலாப்பூர் பஜார் ரோட்டில் இருக்குது. பீச் ரோட்டில் இருக்கிற காரணீஸ்வரர் ஸ்ட்ரீட்லேருந்தும் இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலோட எனர்ஜியே தனிங்க. சிவன் சந்நிதியில் உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை நீங்களும் உணர்வீங்க. இந்த கோயிலில் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்கிறதா நம்பப்படுது. இந்திரன், இந்திராணி, பிரம்மா, சரஸ்வதி, புதன், அகத்தியர் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம். வருமானம் சிறக்கிறதுக்கு, கல்வியில் மேன்மை அடையறதுக்கு, எவ்வளவு சுமாராக படிக்கிற குழந்தையா இருந்தாலும் இந்த கோயிலை தரிசனம் செஞ்சு வந்தால் அறிவு மற்றும் ஞாபக சக்தி பெருகும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்ல மார்க்ஸ் வாங்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. நான் இந்த கோயிலுக்கு நவராத்திரி டைமில் போனதால் நவராத்திரி விழாவை வீடியோ எடுக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. கோவிலை பராமரிக்கிற திரு சண்முக குருக்கள் பற்றி சொல்லியே ஆகணுங்க. அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி தான். இந்த கோவிலை ரொம்ப சுத்தமாக பராமரித்து வராரு. நீங்களும் இந்த கோவிலை தரிசனம் பண்ண போகும்போது அவரை கண்டிப்பாக பாராட்டுவீங்க. இந்த வருஷம் நவராத்திரி விழாவில் மரத்தால் ஆன பொம்மைகளை குழுவில் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நவராத்திரி நாட்களில் தினமும் சாயங்காலம் இசை மற்றும் நாடகம், நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறுது. வர சுமங்கலிங்க எல்லாருக்கும் தாம்பூலமும் கொடுத்துட்ருந்தாங்க. கொலு மண்டபத்திலேயே ஈஸ்வரனையும் அம்பாளையும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பின்னர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக ஈஸ்வரனும் அம்பாளையும் பல்லக்கில் ஏந்தியபடி கோவிலோட வெளிப்பிரகாரத்திலேயே வலம் வந்தாங்க.
ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் சிவனை தரிசனம் செய்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தாலோ குரு தோஷம் பெற்றிருந்தாலோ இந்த கோயிலுக்கு போய் சிவனை தரிசனம் செஞ்சு வாங்க, தோஷம் விலகும். இந்த கோயிலில் நடைபெறுற விழாக்களை பற்றி பார்க்கலாம். இப்போ சித்ரா பௌர்ணமி, பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆவணி மூலம், நவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், மார்கழி திருவாதிரை உற்சவம், மாசி கடலாட்டு விழா, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இந்த கோயிலில் சிறப்பு. இந்த சிவன் கோயிலில் பிரதோஷமுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது பார்க்க சின்ன கோயிலாக இருந்தாலும் இங்கே பல சன்னிதானங்கள் இருக்குங்க. துவார கணபதி, தண்டாயுதபாணி, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, நந்தி, பலிபீடம், சிவசூரியன், சந்திரன், சோமாஸ்கந்தர், நடராஜர், நர்தன கணபதி, தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, சித்தி புத்தி விநாயகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், முருகர் வள்ளி தெய்வசேனாவுடன், பஞ்சலிங்கம், ஆதிகாரணீஸ்வரர், வில்வலிங்கம், குபேரலிங்கம், காசி விஸ்வநாதர், ஆஞ்சநேயர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்கை, சர்வமங்கள விநாயகர், விஷ்ணு துர்கை, பைரவர், சனீஸ்வரர், கொலு மண்டபம் ஆகிய சன்னதிகள் இங்கே இருக்குது. இந்த கோயிலில் நாயன்மார்களான அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகிய 4வரோட சன்னதியும் இருக்குது. சிவன் சன்னதிக்கு இடது பக்கம் இந்த சன்னதிகளை காண முடியும். இனி நாம் அடுத்த பதிவில் மயிலாப்பூரில் இருக்கிற மற்ற 6 சிவன் கோயில்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் கோவில்கள் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சிவகார்த்திகேயா அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.